இது எல்லாத்துக்கும் மேல இவங்க சர்வீஸ் வாங்குனா கூட, நார்மலா இந்த மாரி ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணணும்னா, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எதுக்கு வந்து இவங்க பேசணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் எல்லா செஷன்லயும் இது சொல்றது தான். பாஸ் பண்ணிட்டு அவங்க எதுக்கார அவங்க வந்து அவங்க வாழ்க்கை மாறிடுது. அவங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுது. அவங்க வந்து வேலை போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் இருக்குது. அவங்க அதுக்கு மேல புரமோஷன் வாங்கணும். அவங்களுக்கு தேவையான போஸ்டிங் கிடைக்கணும். இதுல பிஸி ஆயிடுறாங்க. இதுல வந்து இப்ப புதுசா படிக்கக்கூடிய மாணவர்கள கைடு பண்ணணும், இல்ல அவங்க கிட்ட பேசணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? எல்லாருமே அந்த மாரி அவங்க பண்றதில்ல. அப்படி நம்ம கூப்பிடும்போது, இன்ஃபாக்ட் நான் கார்த்திக்லாம் வந்து நேத்து தான் ஃபர்ஸ்ட்டே கால் பண்ணி பேசினேன். அவரோட போய் அவர் செஷனுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தாலும், ஐ நியூ தட் ஹி இஸ் எ பெர்சன் ஹூ குட் ஹெல்ப் த ஸ்டூடண்ட்ஸ். எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் எப்ப போனாலுமே ஹெல்ப் பண்ணுவார்ன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் நேத்து தான் அவருக்கு ஃபர்ஸ்ட்டே கால் பண்ணி பேசினேன். "அப்பா நாளைக்கு செஷன் இருக்குப்பா. கண்டிப்பா நீங்க வரணும்" அப்டின்னேன். "வந்துர்றேன் சார்" அப்டின்ட்டாரு. ஸோ இந்த மாரி ரெடி டூ ஹெல்ப் த ஃப்ரெஷர்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் வாங்குனதுல ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. என்னுடைய மாணவர்களே நான் சொல்றேன். என்கிட்ட படிச்சு இதுவரைக்கும் ஸ்மார்ட் லீடர்ஸ்ல மட்டும் படிச்சு 450, 500 பேருக்கு மேல யுபிஎஸ்சி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லா யுபிஎஸ்சி சர்வீஸ். டிஎன்பிஎஸ்சி கணக்கு வச்சீங்கன்னா, அது ஆயிரக்கணக்கான பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஆனா இத்தன பேர்ல நம்ம கால் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம ஏதோ ஒரு பண்ணணும்பா. ஒரு செஷன் பண்ணணும். ஒரு ஃப்ரீ செஷன் பண்ணணும். ஒரு மோட்டிவேட் பண்ணணும்னா, அதுல வர்றவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா கம்மியான இருக்கவங்க தான் வருவாங்க. மத்தவங்கலாம் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஏதோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாரி சமயத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து இன்னைக்கு இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ இந்த மாணவர்கள் யார் யார் இந்த செஷன்ல அட்டெண்ட் பண்றாங்களோ, இவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம்னு நெனைக்கிறேன். ஸோ ஆன் திஸ் ரிகார்ட் ஐ வெல்கம் போத் ஆஃப் யூ. ஸோ சிம்பிளா இவுங்க என்ன பண்ணாங்களோ, அத நீங்க பண்ணீங்கன்னா, இந்த செஷன் பார்க்குறவங்க எல்லாருமே சக்சஸ் அடைஞ்சிருவீங்க. எல்லாருமே அடைய முடியுமான்னா, கண்டிப்பா அடைய முடியும். இவுங்க பண்றதுல 50% பண்ணா போதும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இவுங்களுக்கு வந்து காலங்கிறது ரொம்ப கடுமையா இருந்துச்சு. ஐ நோ த டைம், த ஃபேட், த டைம் டெஸ்டட் தெம் வெரி ஹார்ஷ். எல்லாருக்குமே அப்படி வந்து காலம் வந்து கடுமையா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிர்றேன். இவுங்க பிரிப்பேர் பண்ணி, இவுங்க சர்வீஸ் வாங்குன காலத்துக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, கோவிட்ன்னு ஒண்ணு வந்துருச்சு. இந்த கோவிட் 2 வருஷத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்த மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் சந்தோஷப்பட்டாங்க? படிக்காம 10த் பாஸ். படிக்காம 12த் பாஸ். காலேஜ் அரியர் வச்சவங்கலாம் 17, 18 அரியர் வச்சவங்கலாம் அப்ளை பண்ணோனே எல்லாருக்கும் பாஸ். அந்த காலத்துல ஜவஹர்லால் நேரு சொன்ன மாரி, பிளெஸ்ட் டூ பி அலைவ் டூரிங் த டைம் ஆஃப் த பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அவர் சொன்னாரு. பிரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்த காலத்துல நம்மளும் உயிரோட இருந்தா, நம்மலாம் பிளெஸ்ட்ன்னு ஜவஹர்லால் நேரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோட் சொன்னாரு. அதனால கோவிட் காலத்துல நீங்கலாம் 10தோ, 12தோ காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கலாம் பிளெஸ்ட். ஆனா, இதே டயத்துல இந்த கோவிட் டயத்துல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுற மாணவர்களும் ரொம்ப வந்து அந்த டைம்ல ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஏன்? இன்ஸ்டிடியூட் சப்போர்ட் இல்ல. நம்ம இன்ஸ்டிடியூட்லாம் குளோஸ் பண்ணிட்டோம். நம்மளால நடத்த முடியல. அவங்க சென்னைக்கு வந்து தங்க முடியல. சென்னையில இருந்த நெறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. கஷ்டப்பட்டாங்க. சாப்பாடு இல்ல. ரூம் காலி பண்றாங்க. வீட்டுக்கு போ முடியல. அங்க போனா எதுவும் ப்ராப்பர் சப்போர்ட் இல்ல. அந்த ஒரு கோவிட் டயத்துல இவங்களுடைய மெயின் கோர்ஸ் ஆஃப் பிரிப்பரேஷன் முக்கியம். ஒண்ணு கோவிட்க்கு முன்னாடி சக்சஸ் ஆனவங்க தனி. கோவிட்க்கு பின்னாடி பிரிப்பரேஷன் பண்ணி சக்சஸ் ஆனவங்க தனி. ஆனா அந்த டூரேஷன்ல இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபேட் குடுத்த பெயின காட்டிலும் இங்க பிரிப்பேர் பண்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சர் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இவங்க பண்றதுல 50% பண்ணா எல்லாருமே கண்டிப்பா சர்வீஸ் வாங்க முடியும். இவங்க என்ன பண்ணாங்க? ஒழுங்கா கரெக்ட்டா கிளாஸ் வந்தாங்க. சிம்பிளா நான் சொல்றேன். நம்ம சொல்றத முடிஞ்சு அவங்கனால எவ்வளோ முடியுமோ அத கேட்டாங்க. டெஸ்ட் எழுதுனாங்க. தே வேர் ஹானஸ்ட் டூ தெம்செல்ஃப். அடுத்தவனுக்கு ஹானஸ்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்க நேர்மையா இருந்தாலே போதுமானது. சக்சஸ் வந்து உங்களுக்கு கேரண்டீட். யாருக்கும் நீங்க நேர்மையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்க நேர்மையா இருங்க. உங்கனால முடிஞ்ச எஃபோர்ட்ஸ நீங்க குடுங்க. நல்லா நீங்க பெஸ்ட்டா பெர்சனா இருக்கிறீங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. எல்லாமே அமையுதுன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட்ல சர்வீஸ் வாங்கிரும். சார், உங்களுக்கு நேரம் நல்லா இல்ல அப்டின்னா கொஞ்சம் தள்ளி போகும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, கடவுளே உங்களுக்கு சர்வீஸ் டினை பண்ணணும்னு நெனச்சாலுமே, கடவுள் உங்களுக்கு சர்வீஸ் குடுக்க மாட்டேன்னு நெனச்சா கூட, கார்த்தி மாரி பெர்சியூரன்ட்டா இருந்தா, டிட்டர்மின்டா இருந்தா, அந்த கடவுள்கிட்ட இருந்து கூட சக்சஸ் வாங்கிட்டு வந்துருவாருன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, ஈவன் இஃப் த காட் அன்வில்ஸ், தெய்வத்தால் ஆகாது எனினும், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கார்த்தி இங்க இருக்கிறாரு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து, இவரு பேசுறது, இவங்களுடைய ப்ராசஸ இவங்க கிட்ட இவங்க இந்த ப்ராசஸ்ல இவங்க ஏதோ கொஞ்சம் கெயின் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் என்னலாம் நம்ம கேட்போம். அது கடைசியில வச்சுக்குவோம்.
பட் இவங்க சொல்றதோடைய உட்கருத்து என்ன? இவங்க கடந்து வந்த பாதையில என்னென்னலாம் கஷ்டம் இருந்துச்சு? இது எல்லாத்தையும் நீங்க கேட்டு, அத வந்து ஒரு பொக்கிஷமா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கும். எழுதி வச்சது மட்டும் இல்லாம, அத ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ வித் திஸ் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், ஸோ ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ, இன்க்ளூடிங் அவர் கெஸ்ட் ஹியர். ஓகே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த செஷன்ல. இது ஆஃப்லைனா இருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஆஃப்லைன் நடத்துறதுல நம்மளுக்கு ஏதோ ரொம்ப சிரமமா இருக்குது. இந்த போஸ்ட் கோவிட் இந்த ஆஃப்லைன் செஷன் நடத்துறதே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே எல்லாமே கிடைக்குமான்னு பார்த்து நெறைய பேர் ஆன்லைன்லயே செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யுபிஎஸ்சி கூட வீட்ல இருந்து எழுதுற மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இல்ல சர்வீஸும் வீட்ல இருந்து பண்ண மாரி அப்படி எதுனாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா ஐபிஎஸ்ல இருக்கிறீங்க. 2 பேரும் யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல இருக்கீங்க. ஓகே. போத் ஆர் யூனிஃபார்ம்டு சர்வீஸ். ஸோ அதனால இந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் அந்த ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைன் வர வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ, உங்களால முடிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப்பையும் பண்ணுங்க. ஸோ வித் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன், ஸோ ஐ லீவ் தி செஷன் டூ யார் ஃபர்ஸ்ட் பேசுறீங்க? கார்த்தியா, ஜெனனியா? நான் பேசிடுறேன். ஆ. கார்த்திக் பேசுவார் சார். ஓகே. ஸோ ஐ வெல்கம் கார்த்திக். ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். புதுசா மாணவர்களுக்கு என்ன நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸ்டூடண்ட்ஸ் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தா, நீங்க செஷன நடுவுல பிரேக் பண்ணாம, அந்த மெசேஜ்ல உங்க இத போடுங்க. யாருன்னா ஒருத்தர் படிச்சு சொல்லுவாங்க. மணிவண்ணன் யாரோ ஒருத்தர் படிக்கட்டும். அதுக்கு பதில் சொல்லுங்க. வெல்கம்பா. வெல்கம் ப்ளீஸ். தி செஷன் இஸ் யுவர்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மணி. எல்லாருக்கும் குட் மார்னிங். அதான் சார் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 8 அட்டெம்ப்ட் எனக்கு நான் எடுத்தேன். மலையாளத்துல பேசி பேசி தமிழ் வரமாட்டேங்குது. அப்ப 8 அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் 4 அட்டெம்ப்ட் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிடைக்கல. ஷார்ட்டா நான் சொல்றேன், பிரீஃபா. ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் 4 அட்டெம்ப்ட் கிடைக்கல. அடுத்த 4 அட்டெம்ப்ட் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அதுல ஒரு ஃபாரஸ்ட் இன்டர்வியூ, 3 சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ. லாஸ்ட் இன்டர்வியூல எனக்கு இது கிடைச்சது. நான் இதுல கத்துக்கிட்டது இப்போ பெர்சிவரன்ஸ். வெளியே இருந்து பார்க்கும்போது பெர்சிவரன்ஸ் அது இதுன்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா ஆக்சுவலா அந்த பெர்சிவரன்ஸ் நீங்க கொண்டு போகவே அவசியம் இல்லை. ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த பெர்சிவரன்ஸ் இவ்வளவு அட்டெம்ப்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ், நான் பண்ண டெசிஷன்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணியிருந்தேன்னா இதுல இருந்து கொஞ்சம் ஏர்லியா நான் வந்திருப்பேன்னு எனக்கு தோணுது, பின்னாடி இருந்து யோசிச்சு பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் திங் வந்து செல்ஃப் டிசிப்ளின். அது இனிஷியல் அட்டெம்ப்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். என்ன படிக்கிறேன், எப்ப படிக்கிறேன், பார்க்கறது, பேசுறது, கேட்கறது எல்லாம் யூபிஎஸ்சி ரிலேட்டடா இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் அட்டெம்ப்ட்ஸ்ல போக 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 அந்த செல்ஃப் டிசிப்ளின் போயிருச்சு. ரெண்டாவது கைடன்ஸ். ஃபர்ஸ்ட் 4 அட்டெம்ப்ட்ல செல்ஃப் டிசிப்ளின் இருந்துட்டு கைடன்ஸ் இல்ல. ப்ராப்பரா நான் கைடன்ஸ் அங்க எனக்கு கிடைக்கல, நான் பண்ணல அப்படின்னு இல்லை. என்னோட சாய்ஸ், நான் தான் டிசைட் பண்றேன். நான் இங்க போய் நான் இங்க கத்துக்கணும், இவங்க கிட்ட போய் நான் கைடன்ஸ் கேட்கறேன், அவங்க கிட்ட போய் கைடன்ஸ் கேட்கறேன். அது என்னோட மிஸ்டேக். மத்தவங்க சரியா சொல்லி தரல நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். நம்மளோட டெசிஷன் நம்ம ஓன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட்லாம் எனக்கு வந்து சரியா கைடன்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வரும்போது செல்ஃப் டிசிப்ளின் போயிருச்சு, கைடன்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டும் இல்ல, ரெண்டும் வேற வேற டைம்ல வந்துருச்சு. ஸோ இதான் பிரீஃபா சொல்லணும்னா இதுதான் ஆக்சுவலா. இந்த செல்ஃப் டிசிப்ளினும் கைடன்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா, சிங்க் ஆச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சக்சஸ். இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கேம்பிள் நடக்கும். ஆல் ஓவர் இந்தியா நடக்கிறோம். சப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன் எப்படி மார்க் போடுறாங்கன்னு தெரியாது. ப்ரிலிம்ஸ்ல எப்படி கொஸ்டின் வரும்னு தெரியாது. அன்னைக்கு பார்த்து நமக்கு தெரிஞ்ச 5 கொஸ்டின் வந்திருக்கும், படிச்சுட்டு போன 5 கொஸ்டின் வந்திருக்கும் ஃபேக்சுவலா. ஸோ இதெல்லாமே டிசைட் பண்ணுது. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த 2 சொன்னேன்ல, செல்ஃப் டிசிப்ளினும் கைடன்ஸும் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபபிள் நம்ம லிஸ்ட்ல இருப்போம். இதுதான் வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா. இல்ல செல்ஃப் டிசிப்ளின் எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம். செல்ஃப் டிசிப்ளினா என்னன்னு? செல்ஃப் டிசிப்ளின்னா சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கேட்கறது, பார்க்கறது, பேசுறது யூபிஎஸ்சி ரிலேட்டடா தான் இருக்கணும். ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம யூபிஎஸ்சி ரிலேட்டடா இருந்துச்சுன்னா டே பை டே உங்களுக்கு குவான்டிட்டி ஆஃப் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி மந்த் உங்களே நீங்க அசஸ் பண்ணலாம், குவாலிட்டேட்டிவா இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. அது ரெண்டு தான் பெஞ்ச் மார்க். குவான்டிட்டி எவ்வளோ நம்ம நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம். ஒரு 2 புக்கு படிச்சிருப்போம், சரி. 2 புக்கு குவாலிட்டேட்டிவா நம்மளை எப்படி மாத்திருக்கு, நம்மளை எப்படி திங்க் பண்ண வைக்குது, அது ரெண்டும் சேஞ்ச் ஆகும். இப்படியே ஒரு வருஷம் பண்ணீங்கன்னா போத் நாலேஜ் வைஸ் as well as குவாலிட்டி வைஸ் மாறி இருப்பீங்க. இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்.
அதே மாதிரி 3வது முக்கியமான விஷயம், எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் டஃப்பா ஃபீல் பண்ணது பர்சனாலிட்டி டெஸ்ட். ஏன்னா அது நமக்கு செல்ஃப் டவுட், சார் சொன்னாரு. செல்ஃப் டவுட் கிரியேட் ஆகி அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிரும். செல்ஃப் டவுட்ங்கிறது ஒரு ஹேபிட் ஆகும். அந்த லெவலுக்கு போகுதுன்னா பெரிய பிரச்சனையாகும். அது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா, நான் ஆஃப்டர் ட்ரெய்னிங்கும் சீனியர் ஆஃபீசர்ஸ்லாம் பார்க்கும்போது, அவங்க கிட்ட இருக்க ஒரு பயங்கரமான குவாலிட்டி, ப்ராப்ளமா எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. சொல்யூஷன் மட்டும் தான் கொண்டு வருவாங்க. இப்ப நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனை இருக்கும். எப்படியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். போலீஸு சர்வீஸ்ல, ஐபிஎஸ்ன்னு இல்ல, எல்லா யூனிஃபார்ம்டு சர்வீஸ்லயும் ஒரு டெய்லி ஊர்ல எல்லா ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும். அப்போ அவங்க கொண்டு போயிட்டு சீனியர் ஆஃபீசர் கிட்ட போய் இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, இதுக்கு இதெல்லாம் பண்ணலாம், இதான் சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட் வேணும். இந்த சொல்யூஷன் பிரிங்கிங் மைண்ட் செட் வேணும். அப்பதான் வந்து இன்டர்வியூ, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் ஈஸியா இருக்கும். சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, சால்விங் எபிலிட்டி இருக்கா, ப்ராப்ளம் கொடுத்தா சால்விங் எபிலிட்டி இருக்கா, இதுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூல இதுதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம எல்லா வேல்யூ சிஸ்டம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். என்ன சொல்றது, நம்ம அப்ரப்டா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ சிஸ்டம் நமக்கு இருக்காது. நம்ம ப்ரிப்பரேஷன்லேயே நமக்கு ஒரு ஒரு நேஷனலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு உள்ள மோல்ட் ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங், எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ற மைண்ட் செட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டும் ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் பண்ணேனான்னு கேட்டா, பண்ணாதனால தான் பர்சீவரன்ஸ் வர வேண்டியதாயிருச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க அட்டம்ப்ஸை குறைக்கலாம். அட்டம்ப்ஸ் குறைக்கிறது மூலியமா நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைக்கலாம், இதாகலாம். பின்ன இப்ப சப்போஸ் அட்டெம்ப்ட் அதிகமானாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ரெசிலியன்ட் ஆவீங்க. பட் அது அவசியம் இல்லை. நீங்க சர்வீஸ் போயிட்டு ரெசிலியன்ட் ஆகலாம். அங்க நிறைய இதை விட பிரச்சனை வரும், அதை விட நிறைய ப்ரெஷர் வரும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அதை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். உங்க மேல நிறைய பெட்டிஷன்ஸ் வரும், அதுவும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க ரெசிலியன்ஸ் பில்ட் பண்ணலாம். ப்ரிப்பரேஷன் அப்போ செல்ஃப் டிசிப்ளினும் கைடன்ஸும், 3வது நம்ம முன்ன சொன்ன மாதிரி மைண்ட் செட், சொல்யூஷன் பிரிங்கிங் மைண்ட் செட், இது 3 இருந்துச்சுன்னா இதான் ஜென்ரலா சொல்றேன். இப்போ இது 3 வந்தாதான் ஆஸ்பிரண்ட். அதுக்கு முன்னாடி நீங்க ஆஸ்பிரண்ட்னு சொல்லாதீங்க, எங்கேயும் சொல்லாதீங்க. இது 3 வந்தாதான் ஆஸ்பிரண்ட். இப்படி இருக்க ஆஸ்பிரண்ட் தான் இந்தியாவில் வந்து ஒரு 50,000 பேர் தான் இருப்பான். மேக்சிமம் 50,000 பேர் தான் இருப்பான். இப்போ ஆஃப்டர் டிஸ்ட்ராக்ஷன் ஃபுல்லும் சோசியல் மீடியா, டிஜிட்டல் திங் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் அதிகம். ஸோ அந்த 50,000 பேர் இன்னும் கம்மி தான் ஆகும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம், காம்படிஷன் இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் காம்படிஷன். நானும் ஆஸ்பிரண்டா இல்லை, நான் ஒரு டெக்னிக்கலா 3 வருஷம் தான் ஆஸ்பிரண்டா இருந்திருப்பேன். இந்த 3 இதெல்லாம் வச்சிருந்தா, 3 கிரைட்டீரியா வச்சிருந்தா. ஸோ அப்போ ஆஸ்பிரண்டா நீங்க மாறினீங்கன்னா, அதாவது ரியல் ஆஸ்பிரண்ட், எக்ஸாம் அப்ளை பண்ண ஆஸ்பிரண்ட் இல்லை, வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ண ஆஸ்பிரண்ட் இல்லை. என்னையும் தான் சொல்றேன், உங்களை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, என்னையும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 முன்ன சொன்ன 3 திங் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருப்பீங்க. அது அந்த இந்த வேல்யூ சிஸ்டம் இருந்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட்டுக்கு போயிருவீங்க. இல்லைன்னா எப்படி லிஸ்ட்டுக்கு போகணுங்கிற இது தெரியும். இவ்வளவுதான் எக்ஸாமினேஷன், இவ்வளவுதான் சிம்பிள்னு தெரியும். இது 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 என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதெல்லாம் எனக்கு நடக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருந்தது. மெட்டீரியல் சப்போர்ட் இருந்தது, மாரல் சப்போர்ட் இருந்தது. நான் ஒரு நாள் எனக்கு கையில காசு இல்லாம இருந்தது இல்லை. நான் சம்பாதிக்காம காசு இல்லாம இருக்கும், பட் ஆனா காசு எப்படியும் இருக்கும். அந்த மெட்டீரியல் சப்போர்ட் இருந்தது, அதையும் நான் சொல்லணும். அதே மாதிரி மாரல் சப்போர்ட்டும் இருக்கும். ஹெல்ப் பண்றதுக்கு எல்லா ஃபேமிலி பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்கல்டிஸ் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் இருந்தது. பட் நான் இல்லாததை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது, பின்னாடி சார் செஷனுக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், என்ன பண்ணியிருக்கலாம். எல்லாரும் பர்சீவரன்ஸ் சொல்றாங்க, அப்போ பர்சீவரன்ஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்னு யோசிக்கும் போது இது எனக்கு மனசுல பட்டது. வேற 2வது, நான் இப்போ மோஸ்ட் ரீசன்ட் டேஸ்ல ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்றாங்க. என்ன கேட்டா, ஸ்பூன் ஃபீட் பண்றது செல்ஃப் டிசிப்ளினை நம்ம பண்றதுக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்றதுக்கும், வேற ஒருத்தவங்க சொல்றதுக்கும் நம்மளே பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளா பண்ணாதான் அது வந்து
அது சார் சொன்ன மாதிரி ஹானஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஹானஸ்ட் ப்ரிப்பரேஷன்ங்கிறது நம்மளா பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த சர்வீஸ் போகணும், இந்த சர்வீஸ்ல என்னென்ன இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு சில பேர் ஃபாரின் சர்வீஸ் ஆப்ட் பண்ணுவீங்க, சில பேர் ஐபிஎஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, சில பேர் ஐஏஎஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இப்போ அந்த சர்வீஸ் எப்படி இருக்கும், அந்த சர்வீஸோட நேச்சர் எப்படி இருக்கு, இதை பத்திலாம் ஒரு ஐடியா திங்க் பண்ணுவீங்க. அது ஒரு ரொம்ப சில்லியா நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம இருக்கலாம். பட் ஆனா அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, நம்ம இது கிளியர் பண்ணணும், இது பண்ணணும், அதுதான் வந்து அடிப்படையான விஷயம். அத நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ வெளியே இருந்து ஒருத்தவங்க ஸ்பூன் ஃபீட் பண்றாங்கன்னா அதை நம்ம ஃபெசிலிட்டேட் தான் பண்ணணும். ஓகே, நான் இவ்வளோ சோர்ஸ் போய் படிக்க தேவையில்லை, இவங்கெல்லாம் இது கொடுத்துருவாங்க அப்படின்னு ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஆனா படிக்கிறது நீங்க தான் இது பண்ணும். மற்ற எக்ஸாம் மாதிரி இல்லை சிவில் சர்வீஸ், அதுவும் எஸ்பெஷலி இப்போ அது மற்ற எக்ஸாம் மாதிரி படிச்சா இங்க ஜாயின் பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்க மல்டிபிள் அகாடமிஸ், இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க ஒரிஜினலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் வந்து சக்சஸ் தரும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி அது வேற கோச்சிங் இன்ஸ்டிடியூட் தான். கோச் இப்போ கிரிக்கெட்ல கோச் ஒரு ஆள் இருக்கான், உள்ள இருக்கவங்கலாம் பிளேயர்ஸ் தானே. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி கேம்லாம் தெரியும். கோச் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கணும். நான் பார்க்கும்போது ஸ்மார்ட்ல அப்படியே சார் 2 பேரும் பயங்கரமா படிச்சுட்டு இருப்பாங்க, ஆஸ்பிரன்ஸ் மாதிரி. நம்ம ஜாலியா இருப்போம். அந்த இது அவாய்ட் பண்ணும். அவங்களோட ஈக்குவலா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும்னு நான் சொல்லுவேன். நான் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆஃப்லைன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி 90s கிட்னால சொல்றேன்னு ஜட்ஜ் பண்ணலாம் நீங்க. பட் ஆஃப்லைன் கோர்ஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட். ஆஃப்லைன்ல தான் வந்து ரியல் டைம் சிமுலேட் பண்ண முடியும். ஏன்னா ஆன்லைன்ல படிச்சாலும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் எழுதுறது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் என்விரான்மெண்ட் வரணும். டெஸ்க்ல எழுதணும். டெஸ்க் சம்டைம்ஸ் மோசமா தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரு குரூப்பா எழுதுறதுக்கும் தனியா உட்காந்து எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட்லயும் ஒரு அன்கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட்ல எழுதுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் ரொம்ப யூபிஎஸ்சி கொடுத்து எனக்கு முன்னாடி கிளியர் பண்ணாரு. அவரும் அப்படிதான். என்ன நடந்தாலும் அந்த 3 மணி நேரம் அவருக்கு எதுவுமே தெரியாது. பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும் கான்சென்ட்ரேஷன், என்ன நடந்தாலும். பட் எனக்கு அப்படி இல்லை. நான் அங்கங்கே பார்ப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க ரியல் டைம் சிச்சுவேஷனை சிமுலேட் பண்ணணும். அது வந்து ஆஃப்லைன். ஆஃப்லைன்ல வந்து டெஸ்ட் கொடுக்கணும். ஆஃப்லைன்ல கிளாஸ் ரூம். இப்போ நம்ம இங்க இன்டராக்ட் பண்றதுக்கும் ஆஃப்லைன்ல இன்டராக்ட் பண்றதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். அது மேக்சிமம் ஆஃப்லைன் சூஸ் பண்ண பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. குட் மார்னிங் ஆல். தேங்க்யூ சார் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். எல்லாம் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நான் ஜெர்னி பிரியா 2019 பேட்ச் டிஎஸ்பி. ஸோ இதை பத்தி நான் சொல்லணும்னா என்ன பண்ணணுங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் ஒரு கரெக்டான ஆளு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இஸ் லைக் அ மாரத்தான். அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல நல்லா ஓடிடுவோம், அதே மாதிரி இந்த ஃபினிஷ் லைனை பார்க்கும்போது நல்லா ஓடிடுவோம். ஆனா அந்த சென்டர் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த சென்டர் ப்ராசஸ அதை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதுதான் டிசைட் பண்ணுது. ஸோ இந்த சென்டர் ப்ராசஸ் வந்து எப்பவுமே நம்ம ஒரு நாள் ஒரு 16 மணி நேரம் படிக்கிறோம், இன்னொரு ஒரு வாரம் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிரோம்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டு கிடையாது. ஸோ இந்த ஃபீல்ட்ல சார் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி தான் பெரிய ரோல் பிளே பண்ணுது. அது சேம் டைம் நீங்க வந்து இதை கிளியர் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆஃபீஸரா உட்காரும் போது டெய்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஒரு மென்டல் ஸ்டாமினா நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் சொல்லுவாங்க யூபிஎஸ்சி இஸ் அ மைண்ட் கேம். ஏன்னா என்ன படிக்கணும் இதெல்லாம் இப்ப நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு, நிறைய. ஆனா இது வந்து ஒரு மைண்ட் கேம். ஏன்னா இந்த ப்ராசஸ்ல சார் சொன்ன மாதிரி செல்ஃப் டவுட் நிறைய வரும். இனிஷியலா நமக்கு இது ஏத்த ஃபீல்டா, இது நம்ம பண்ணலாமா, இதுல நம்ம போற ப்ராசஸ் கரெக்டா, இதுவே நம்ம வரும். இதுல எல்லாம் கடந்து நம்ம அதுல தெளிவாகி நம்ம வந்தோம்னா, அதை தவிர நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், லவ், மேரேஜ். இப்ப கேர்ள்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா பாய்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும்.
ஈவன் இந்த ப்ராசஸ்ல சம்டைம் பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் இது எல்லாமே ஒரு மாதிரி டாக்ஸிக்கா டர்ன் ஆகும். அந்த ஒரு டைம் வந்து அந்த ஒரு ஃபேஸை வந்து நீங்க சொல்லி புரிய வைக்கணும். பிகாஸ் இட்ஸ் ஒரு பெரிய ஜேர்னி. இதுல எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா என்னதாண்டா எல்லாரும் ஈஸியா அடிச்சிடுறீங்க மாதிரி நம்மள ஈஸியா எல்லாரும் இது சொல்லிடுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம தியாகம் பண்ணிருப்போம். ஏன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு நம்ம ரொம்ப ஐசோலேட் ஆகி தான் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வருவோம். பட் வெளியில இருக்கவங்க நம்மள அப்படி பார்க்க மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒண்ணு ஊர் சுத்திட்டு இருக்காங்க, வெளியில ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரிதான் பார்ப்பாங்க. சோ சார் சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஹானஸ்டா இருக்கணும். இதெல்லாம் தாண்டி வந்தா தான் நம்ம இந்த ப்ராசஸ்ல வந்து ஷைன் ஆக முடியும். சோ இந்த ஹேண்டில் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அதை தான் நான் வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமா சொல்லுவேன். அது சேம் டைம் வந்து எல்லாரும் கிளியர் பண்ணா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனா அந்த சக்சஸ் ஸ்டோரியை நிறைய பேசுவாங்க. பட் ஆனா இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான விஷயம் என்ன தெரியுமா? ஆஸ்பிரண்டா இருக்கிறது. அந்த ப்ராசஸை ஹேண்டில் பண்றதுதான் ரொம்ப டஃப்பான விஷயம். ஆனா அந்த பெர்ஸ்பெக்டிவ அந்த இதை வந்து பெருசா யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேக்குறீங்க, இல்ல யூடியூப்ல இப்ப நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்கு. இன்னைக்கு நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடலாம். பட் எவ்வளவு நேரம் இந்த மோட்டிவேஷன் இருக்கும்? ஒரு 1 hour இருக்கும் மோட்டிவேஷன். உடனே எடுத்து புக் எடுத்து படிப்போம். ஸ்டார்டிங்ல எடுத்து உடனே படிச்ச மாதிரி அவ்வளவு நேரம் தான் நம்ம படிப்போம். பட் அந்த ப்ராசஸ்ல நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். சோ இந்த ஆஸ்பிரண்டா நம்ம இருக்கிறோம்ல, கார்த்திக் சொன்ன மாதிரி ஒரு 3 குவாலிட்டிஸ், அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா வரோம்னா அந்த ப்ராசஸ்ல நம்ம போறோம்னா அதுக்கு நம்மளே நமக்கு சல்யூட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டெம்போ மெயின்டைன் பண்றதுதான் இதுல வந்து ஒரு பெரிய விஷயம். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் இதுல ரொம்ப முக்கியம். அதே சேம் டைம் செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கிறேன், இது நான் பண்ணது கரெக்டா தப்பா, அது மாதிரி ஃப்ரீக்வெண்டா உங்களை அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த லாங் ஜேர்னில ஃப்ரீக்வெண்ட் அசஸ்மெண்ட் போறீங்க, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமா எக்ஸாஸ்ட் ஆயிடும். அதை விட ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு 2 hours ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கொஸ்டின் பேப்பர், 3 hours உட்காந்து எக்ஸாம் எழுதி பாருங்க. மென்டலா அவ்வளோ ஒரு எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. பட் இதை பத்தி நிறைய பேர் பேசுறது கிடையாது. ஸோ இதுதான் டஃப்பான விஷயம். ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட நம்ம பண்ணிடலாம், பட் இந்த ப்ராசஸ்ல நமக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகும். நிறைய டைப் ஆஃப் எமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அதை எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோமோ அதுதான் டிசைட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஃபீல்டு விட்டு போவாங்க. அவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுல நான் என்னத்தை கத்துக்கிட்டேன்? பிகாஸ் பாலிட்டி நம்ம கத்துருப்போம், ஹிஸ்டரி கத்துருப்போம். ஆனா இது என் லைஃப் ஸ்கில்லா, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இது என் லைவ்லிஹுட்டுக்கு உதவுதா? இது நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே நான் ஒரு ஐடில ஒர்க் பண்ணியிருந்தா அது வந்து எனக்கு ஒரு ஃபினான்ஷியலா டர்ன் ஆகும், லைவ்லிஹுட் கொடுக்கும். பட் ஆனா நான் என்ன சொல்றேன், ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ராசஸ் இஸ் வர்த் இட். இந்த ப்ராசஸ்ல நீங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டிஸ் நிறைய உங்களுக்குள்ள வரும். யூ வில் பிகம் எ பெட்டர் பர்சன். நம்ம இந்த யூபிஎஸ்சி வந்து இஸ் அ டெஸ்ட் ஆஃப் டெம்பர்மெண்ட். எதுவுமே கையில இல்லாத போது, ஒரு பீக் ஆஃப் ப்ரெஷர் வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதுதான் யூபிஎஸ்சி. ஸோ இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ல உங்களுக்கு பெர்சீவரன்ஸ், கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி எதுவுமே கையில இல்லைனாலும் ஃபைட் பண்ற அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகும். அதுதான் லைஃபுக்கான லெசன். ஸோ இது உங்களை லைஃப்ல நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போகும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, யூபிஎஸ்சி இஸ் லைக் எ மாரத்தான். ஸ்டார்டிங்லேயே ஓடிடுவீங்க, ஃபைனல் லைன்லயும் நம்ம சீக்கிரமா ஓடிடுவோம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, படிச்சிருவோம். அடுத்தது எக்ஸாம் வரும்போது நம்ம தான் லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்ஸ்க்கு காலேஜ்ல எல்லாம் படிச்சு பழக்கம்ல, அந்த மாதிரி அப்பவும் படிச்சிருவோம். இந்த சென்டர் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்டர் ப்ராசஸ்ல சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாரத்தான் நமக்கு கிடையாதுன்னு கிவ் அப் பண்ணிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, கிரால் பண்ணியாவது ஸ்லோவா நடந்தாவது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சிலர் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் வச்சு ஓடி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சிலர் லாங் ஸ்டெப்பா ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க வந்து இந்த ப்ராசஸ்ல கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சாலும் தப்பே கிடையாது, கிவ் அப் பண்ணலாம். பிகாஸ் நத்திங் இஸ் வர்த் இட். நம்மளை தாண்டி எதுவுமே முக்கியம் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு விதமான செல்ஃப் அசஸ்மெண்ட் தான். சென்டர்ல எனக்கு இது ஒத்து வரல, கன்சிஸ்டன்டா எனக்கு ஒரு 4-5 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல, எனக்கு இது வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா போகலாம். பிகாஸ் லைஃப் இஸ் மேஜிக்கல். நம்மளுக்கு யூனிவர்ஸ் வந்து இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூட வெயிட் பண்ணலாம். பட் நீங்க கிரால் பண்ணி போறீங்க, நடந்து போறீங்க, ஸ்மால் ஸ்டெப்ஸா எடுத்து போறீங்கனாலும் குட். ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமுமே இன்ஃபீரியர் கிடையாது. நீங்க யூபிஎஸ்சிக்கு வந்தா யூபிஎஸ்சி தான் எழுதுவோம், மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்ஃபீரியர் பாக்குறேன் அப்படின்லாம் அந்த ஆட்டிடியூட் வச்சுக்காதீங்க.
குரூப் 1 எழுதுங்க, குரூப் 2 எழுதுங்க, குரூப் 4 கூட எழுதுங்க. அதே மாதிரி சிஏபிஎஃப், சிடிஎஸ், இபிஎஃப்ஓ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே எழுதுங்க. பிகாஸ் அந்த ஒரு எக்ஸாம் ஆம்பியன்ஸ்ல நீங்க உட்கார்ந்து எழுதும் போது உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது எவ்வளவு மார்க் டெஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி நீங்க ஒரு சர்வீஸ்ல போறீங்க, ஒரு ஏதோ ஒரு ஜாபுக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் தியரிட்டிக்கலா படிச்சதை அப்ளை பண்ணுவீங்க. ஸோ யூ வில் கெட் தட் ப்ராக்டிக்கல் நாலேஜ். அது கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அது யூபிஎஸ்சி ரீச் பண்ண உதவும். அது எல்லாருக்குமே அதே மாதிரி ஃபினான்ஷியல் பர்டன் இல்லாம இருக்காது. இந்த லாங் ப்ராசஸ்ல சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலியோ ஃபினான்ஷியலா நம்ம அவங்க பர்டன் நம்மளை நினைக்கலனாலும் நம்மளே நினைச்சுக்குவோம் நம்ம அவங்களுக்கு பர்டனா இருக்குமோ அந்த மாதிரிலாம் நினைச்சுக்குவோம். பட் நம்ம ஒரு சர்வீஸ்க்கு போகும்போது, ஒரு ஜாபுக்கு போகும்போது அந்த ஒரு பெரிய பர்டனை நம்ம தலையில இருந்து தூக்கி வைக்கிற மாதிரி கீழே இறக்கி வச்சுட்டு மெயின் ஃபோக்கஸ்க்கு நம்ம ஓடலாம். ஸோ அதுதான். அதாவது சிலர் வந்து அதே மாதிரி லாங் ஸ்டெப்பா வைக்கிறீங்க, ஸ்ட்ராட்டஜிக்கா போறீங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ அட்டம்ஸ்லயே நான் கிளியர் பண்ணிடுவேன்னா வெல் அண்ட் குட். ஸோ இட்ஸ் அப் டு யூ டு டேக் தி கால். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பத்தி. யூ நோ பெட்டர். மற்றவங்க யாரும் சொல்றதை விட யூ நோ பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இதுல எந்த இதுல நீங்க இருக்கீங்க இந்த ப்ராசஸ்ல, அது பண்ணலாமா வேணாமா, பண்ணி நம்ம எப்படி ரீச் ஆக போறோம் அப்படின்னுங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட் இஸ் ரொம்ப முக்கியம். அதனால செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அது செல்ஃப் அவேரா இருங்க. என்ஜாய் யுவர் யூபிஎஸ்சி ஜர்னி. தேங்க்யூ. ஓகே சார். மணி ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் ஏதாச்சும் மெயினா டவுட்ஸ் இருக்க முன்னாடி நான் சில டவுட்ஸ் கேட்டுடலாமா? ஆக்சுவலி 2 பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் அதை கேட்குறேன். ஆக்சுவலி கார்த்தியை தான் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனல் எப்படி சார் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து சம்மரைஸ் பண்ணி டோட்டலா வந்து கார்த்திக் கேன் கிவ் திஸ் இன் திஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கார்த்திக் சொல்லியிருந்தாரு 4 அட்டம்ப்ட்ஸ் ஆச்சு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 5th அட்டம்ப்ட்ல வாட் சேஞ்ச் டிட் யூ மேக் ஸோ தட் யூ ஹவ் கிளியர் தட் 5th attempt? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் ரிகார்டிங் ப்ரிலிம்ஸ். ரெண்டாவது வந்து சோசியாலஜில யூ காட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் மார்க் இன் ஆப்ஷனல், 298 மார்க்ஸ். 298 மார்க்ஸ் இன்னைக்கு எப்படின்னா வந்து ஒரு 8th வண்டர் அப்படின்ற மாதிரி தான் அது. 298 மார்க்ஸ்லாம் இன்னைக்கு டேட்ல இருக்குது. ஸோ எப்படி அது வந்து தட் வாஸ் பாசிபிள்? யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டா கார்த்தி வந்து நல்லா எழுதுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தி ஆஸ்பெக்ட் தட் யூ இன்கல்கேட்டட் டு மேக் தட் மார்க்ஸ் அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது, இன்டர்வியூல செகண்ட் இன்டர்வியூல தான் யூ காட் தி சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு அப்புறம் செகண்ட் இன்டர்வியூக்கு என்ன சேஞ்ச் நீங்க மேக் பண்ணீங்க? இந்த மூணத்தையும் ஒரே இதுவா சொன்னீங்கன்னா இட் வில் பி ஃபைன் ஃபார் ஆல் தி பீப்புள் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்குதா? கேக்குது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து 5வது அட்டெம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்ணீங்க? அப்போ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3rd அட்டெம்ப்ட்ல எனக்கு வந்து கட் ஆஃப் இன்னும் ஞாபகம் இருக்கு. 110 கட் ஆஃப், ஓபிசியோட கட் ஆஃப் 2016. அப்போ என்னோட கட் ஆஃப் 108.33 108.66. அதுதான் என்னோட மோட்டிவேஷன், அடுத்த அட்டம் கொடுக்கணும்னு, வேற எதுவும் இல்லை. அதுதான் என்னோட மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் அட்டம் கொடுத்தேன் 102 சம்திங் கட் ஆஃப், 99 பாயிண்ட் சம்திங் என்னோடது. அது வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. சரி இனி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டைலமால தான் இருந்தது. ஏன்னா எப்பவுமே இந்த மார்ஜின்ல வருது 4th அட்டெம்ப்ட் நான் இப்ப சொன்னது. பட் அப்போ நான் சில இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பர்சனலா ஒரு வெல்விஷர் இருந்தாரு. அவரு சொன்ன போது இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் கொடு, கிடைச்சதுன்னா இதுல கன்டினியூ பண்ணு, இல்லைன்னா போ. ஏன்னா என் மைண்ட் செட் எப்படின்னா, நான் 4 வருஷம் டிகிரி பண்ணேன், அடுத்த 4 வருஷம் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மைண்ட்ல இருந்தது. 4 வருஷம் டிகிரி பண்ணியாச்சு, அடுத்த 4 வருஷம் எதுவுமே பண்ணல, 4 அட்டெம்ப்ட் முடிஞ்சது இல்லை. அப்போ மத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு எனக்கு மைண்ட்ல இல்ல. நான் என்ன பர்சனலா நான் யோசிக்கும் போது 4 வருஷம் நீ கொடுத்துட்ட, இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு உட்காரும் போது இவரு இன்னும் ஒரு அட்டம் கொடுனாரு. ஸோ வெளியே இருந்து ஒரு புஷ் கிடைச்சது, கொடுத்தேன், அது கிடைச்சது. இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. இதுதான். பயங்கரமா ஏதாவது ப்ரிப்பரேஷன் மாத்தினா இல்ல. அந்த ஒரு அப்போ அந்த மார்ஜின் வரைக்கும் வந்துட்டீங்கனாலே நீங்க இன்டு த காம்படிஷன். அதான் நான் சொல்லுவேன். அந்த மார்ஜின்ல ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா வெளியே வரலாம். இது நாட் ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்லயும் அப்படிதான் இருக்கும், இன்டர்வியூ பர்சனல் டெஸ்ட் அப்படிதான் இருக்கும்.
ஏன் சொல்றேன்னா பர்சனாலிட்டி ஏதாவது ஒரு 2 இதுல ஹை மார்க் வைக்கணும். ஒன்னு பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்னொன்னு மெயின்ஸ்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், சோசியாலஜியோ இல்ல ஒரு ஆப்ஷனலோ இல்ல ஜிஎஸ்ல 2 பேப்பர்ல இப்படி வச்சீங்கன்னா நீங்க வந்து லிஸ்ட்ல ஓபிசியா இருந்தீங்கன்னா லிஸ்ட்ல டாப்ல இருப்பீங்க. ஜென்ரலா இருக்கணும்னா ஜென்ரல்ல டாப் வரணும்னா 3 இதுல டாப்பரா இருக்கணும். 2 ஜிஎஸ் பேப்பர்லயோ இல்ல எஸ்ஏலயோ அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இப்படி இருந்தீங்கன்னா லிஸ்ட்ல டாப்ல இருப்பீங்க ஜென்ரலா இருந்தா. ஓபிசில 2ல டாப்பரா இருந்தா போதும். இதுதான் நடக்கும். ஸோ என்னோட சோசியாலஜி நான் எப்படி சூஸ் பண்ணேன்? 2வது கொஸ்டின். ஸோ 2வது கொஸ்டின் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணது ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி நான் சூஸ் பண்ணது காரணமும் இன்ட்ரெஸ்ட், சோசியாலஜி சூஸ் பண்ணது காரணமும் இன்ட்ரெஸ்ட். ஜியோகிராஃபில எனக்கு நான் ஜியோகிராஃபின்னு நான் பர்சீவ் பண்ணது நான் ஸ்கூல்ல படிச்சது தான் ஜியோகிராஃபி அப்படின்னு. பிசிக்கல் ஜியோகிராஃபி நம்ம பார்த்துருப்போம், ரிவர்ஸ், மவுண்டன்ஸ், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம். அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்து, அதை வச்சு நான் ஜியோகிராஃபி சூஸ் பண்ணேன். அப்புறம் சூஸ் பண்ணி படிக்கும் போது தெரியுது ஹியூமன் ஜியோகிராஃபின்னு ஒன்று இருக்கு, எக்கனாமிக் ஜியோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் பயங்கரமா டிஃப்ரெண்டா இருக்கு. அதை விட எனக்கு பிடிக்காம இருக்கு. அப்போ நான் வயசா சூஸ் பண்ணது வேண்டாம், ஜியோகிராஃபி வேண்டாம், எடுத்துட்டோமே காசு கட்டிட்டுமே படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நம்ம மைண்ட் செட் ஃபுல்லும் கிளியர் பண்ணணும். எப்போ கிளியர் பண்ணுவோம்? பிடிச்சா மட்டும் தான் கிளியர் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் மேபி அது தட் காஸ்டட் சோ மெனி இயர்ஸ். ஆனா பிடிச்சதை எடுத்தோம்னா நமக்கு அந்த படிக்கும் போதும் எழுதும் போதும் நமக்கு அந்த ரெக்ரெட்டே இருக்காது. இதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஏன் அந்த 2 மார்க் 3 மார்க்ல மிஸ் ஆச்சு ப்ரிலிம்ஸ் அப்படின்னா, நான் இது வரைக்கும் ஹிஸ்டரி எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். சாரி சார். ஆக்சுவலா ஏன்னா நான் படிச்சதே இல்லை, ஸ்கூல்ல இருந்து படிச்சது இல்லை. ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஸ்கூல்ல, அதெல்லாம் படிச்சதே இல்லை நான். அதுக்கு புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போனா போதும், பாஸ் ஆயிடலாம் அந்த மாதிரி. அப்போ இன்னும் ஞாபகம் இருக்கு, சத்ய சோதக் சமாஜ், பெசன்ட் மூமெண்டா கேஸ்ட் மூமெண்டா இப்படி ஒரு கொஸ்டின். அதை நான் கரெக்ட் பண்ணியிருந்தேன்னா அப்பவே நான் போய் கிளியர் பண்ணிருப்பேன். ஆனா எனக்கு தெரியாது, வெளியே வந்து பார்க்கும்போது தெரியுது ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன். ஹிஸ்டரி 0, 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாம இருக்கேன். ஸோ அதான் இது. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வச்சுதான் நம்ம சூஸ் பண்ணணும் சப்ஜெக்டை எப்பவுமே. சோசியாலஜி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரிய வந்ததுன்னா, நான் எம்ஏ சோசியாலஜி எக்ஸாம் எழுதினேன், ஜேஎன்யூ எக்ஸாம். அப்போ எழுதும்போது ஆல் ஓவர் இந்தியா 93 ஆள் தான் எடுத்தாங்க. அப்போ நான் எழுதும்போது நான் செலக்ட் ஆயிருக்கேன். அப்போ எனக்கு சோசியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நான் ஜாயின் பண்ணல, இன்ஸ்டெட் சோசியாலஜி வந்து ஆப்ஷனலா எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் தெரியுது இப்போ எடுத்துட்டு என்னடா பண்றதுன்னு இருந்தது. அப்போ நான் சூஸ் பண்ணது ஓரியன்டேஷன் கிளாஸ். எல்லா ஓரியன்டேஷனும் போய் அட்டன் பண்ணுவேன். அப்படி நான் மீட் பண்ணதுதான் சிவராஜ் சார். அப்போ ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சார் ஒரு 30 புக்கு சொன்னார். இந்த 30 புக்கு படிக்கணும், இல்லைன்னா இந்த கிளாஸுக்கு வரணும்னாரு. அப்போ அந்த 30 புக்கு அவசியம் இல்லைங்கிறத கடைசியில சொன்னார். நான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன், எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கும் போது இல்ல, இந்த 30 புக்கு வேண்டாம், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணா போதுனாரு. அப்போ ஆஃப்லைன் கிளாஸ் இன்னைக்கும் சண்டே எனக்கு 7 மணிக்கு தொடங்குனா 7 o'clock இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும், 7 o'clock இந்த மார்னிங் டில் ஈவினிங் 6 o'clock அது வரைக்கும் அகாடமியில தான் இருப்போம். ஏன்னா சண்டே காலையில டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்கஷன் இருக்கும், மறுபடியும் ரீரைட்டிங் டெஸ்ட் ரீரைட் பண்ணணும், ரீரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இந்த ஒரு மாடல் இருந்தது அப்போ. அப்போ நமக்கு அறியாமையே நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம், நமக்கு அறியாமையே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம், ஒரு ஃப்ளோ ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம். இதெல்லாம் நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், 2வது கைடன்ஸ். இது 2 தான் மேஜர் ஃபேக்டர் டிசைடிங் இன் யுவர் ஆப்ஷனல் சூஸ் பண்றதுக்கு. இது 2 ஃபேக்டர்ஸ் தான் எசென்சியல், எனக்கு எசென்சியலா பட்டுது. 3வது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டு பி ஃப்ராங்க் எனக்கு ஒன்றும் சேஞ்ச் ஆகல. நான் சேஞ்ச் ஆனேன், எனக்கு தெரிஞ்சது, அது பர்சனலா நான் சேஞ்ச் ஆனது தெரிஞ்சது, பட் மார்க் சேஞ்ச் ஆகல. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஒரு செல்ஃப், அதாவது இன்ஃபீரியர் செல்ஃப் இருக்கும். அந்த இன்ஃபீரியர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல எனக்கு இருந்தது. எனக்கு கிடைச்சது 3வது இன்டர்வியூல தான் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்டர்வியூல உனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது.
என்னடா அப்படின்னு. அப்புறம் அங்க வந்து ஒன்ஸ் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் மற்ற ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. நம்ம அங்க ஒரு ரவுண்டு டேபிள் இருக்கும் யூபிஎஸ்சி ஹாலில். அந்த அவங்ககிட்ட பேசும்போது தான், ஓ நம்ம ஏன்டா இன்ஃபீரியரா ஃபீல் பண்றோம், நம்ம இவ்வளோ படிச்சு வச்சிருக்கோம், இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தரும் அப்படி இருப்பான். அப்போதான் எனக்கு அது கேவ் மீ சம் என்ன சொல்றது, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை போக வச்சுது. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஃபார் எண்ட் நம்ம அசாம்ல நாகாலாந்து பார்டர்ல இருந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்திருந்தான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்குது வேர்ல்டு, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தான். இப்போ அது ஒரு பயங்கர லேர்னிங் எனக்கு. நீ சிட்டியில இருக்க, எல்லா இதுவும் படிக்கிறேன்னு சொல்ற, ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அவன்கிட்ட. அவன் எங்கேயோ இருந்து வரான், அவன் இது பண்ண வரான். அப்போ நம்ம படிக்கிறதுக்கும் இதுவும் கிடையாது நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது. அவங்க சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அதனால தான் ஒரு ஜாபுக்கு போறதுக்கும் போகாம ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம். எனக்கு அது தெரிஞ்ச உடனே தான் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுச்சு. மார்க்ல இம்ப்ரூவ் ஆச்சா இல்லை, பட் கான்ஃபிடன்ஸ் கொடுச்சு. அடுத்தடுத்த இன்டர்வியூல நான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று, இது வந்து ஜென்ரலா சொல்றேன், பட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சின்ன விஷயம்னா டேப் ஃபில் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா ஃபில் பண்ணணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதே மாதிரி டேப் ஃபில் பண்ண ரொம்ப சிம்பிளா ஸ்ட்ராட்டஜி இது பண்ணணும். நான் காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்ட், இந்த டிகிரில இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கூட்டுறீங்க. அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருந்தீங்கன்னா அப்போ அவங்க பேக் ஃபயர் ஆகும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா டேப் ஃபில் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகும். பட் நீங்க பேசும்போது அதை எக்ஸைட் பண்ணலாம், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸைட் பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு சிம்பிள் பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். பயங்கர யூடியூப்ல ஹைப்லாம் கொடுப்பாங்க, பட் ஆனால் அங்கே ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம கார்டியெல்லாம் நடத்திப்பாங்க, நமக்கு நல்ல என்விரான்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கார்டியலான என்விரான்மெண்ட், உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண வைப்பாங்க, இதெல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண வச்சு நம்ம பண்ணலன்னா அது நம்ம மிஸ்டேக். ஸோ அது டோட்டலி என்னோட மிஸ்டேக். பர்சனாலிட்டி டெஸ்ட்ல மார்க் கம்மியானது என்னோட மிஸ்டேக். இது 3 விஷயம்தான். ஸோ ப்ரிப்பேர் பண்றீங்க, ப்ரிலிம்ஸ் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால போகுது அப்படின்னா அது மைண்ட்ல போட்டு பாதர் பண்ண வேண்டாம். அடுத்த அட்டெம்ப்ட் புஷ் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். அதான் எனக்கு நடந்தது. 3rd attempt 4th attempt 5th attempt எனக்கு அப்படிதான் இருந்தது. 4th attempt கிளியர் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி வர மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டீப்பா கேட்கறான், இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்டா வரவங்களுக்கு கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தது. ஆனா 4th attemptல 17, 18 அப்பதான் சேஞ்ச் ஆகுது கொஸ்டின் பேப்பர். அது எனக்கு பாசிட்டிவா அமைஞ்சது. அதே மாதிரி இன்டர்வியூ கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணுங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன்ல நம்ம மேக்ஸிமம் பேச மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் விட்டுருவோம். காலேஜ்ல இருந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஸ்கூல்ல இருந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் போயிடும். ரொம்ப நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அதிகம் பண்ண நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் போயிடும். நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. சப்போஸ் காலேஜ்ல பண்ணலன்னா லேர்ன் பண்ணுங்க. அதே மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட் கான்ஃபிடன்ஸும் மைண்ட் செட்டும் தான். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது அவசியமே இல்லாதது. நமக்கு எக்ஸாம் இது கிளியர் பண்ணணும்னா சில விஷயங்கள் அவசியம் இல்லை. அது நாங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். சார் இருக்கார் கைட் பண்ண. சரி, இது 3 விஷயம் தான். ஓகே, தேங்க்யூ கார்த்திக். ஜனனி கிட்ட ஒரு ஸோ இப்போ நம்ம இந்த யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து ஒரே லைன்ல பார்த்தவங்க நீங்க. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் திஸ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அட் த சேம் டைம்? பிகாஸ் இப்போ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சில டைம் டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ செப்டம்பர்ல வரும், யூபிஎஸ்சி வந்து மே மந்த்ல வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அதை எப்படி இந்த ப்ரிப்பரேஷனை எப்படி ஹோலிஸ்டிக்கா பாக்குறது? எல்லா இந்த ரிசோர்ஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே ஒண்ணுதானா, இல்ல எல்லாத்துக்கும் தனித்தனியா ஏதாவது ஸ்பெசிபிக்கா பண்ணணுமா? அந்த மாதிரி இஃப் யூ கிவ் ஆன் தட் லைன் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷோர் மணி. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் இனிஷியலாங்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அப்போ யூபிஎஸ்சி நம்ம கிளாஸஸ் அட்டென்ட் பண்றோம் அப்படின்னாலே எல்லா
பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமி எல்லாத்துலயுமே நம்ம கொஞ்சம் படிச்சிருவோம். அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணி வைக்கணும். அதுதான் எல்லா எக்ஸாமுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இப்போ யூபிஎஸ்சிக்கு நம்ம ரெகுலரா பண்றதுதான் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் அனலைஸ் பண்றது, எந்த ஏரியால அதிகமா கொஷின்ஸ் வருது அதை கான்சென்ட்ரேட் பண்ணுது. இதே சேம் வி ஹேவ் டு டூ ஃபார் அதர் எக்ஸாம்ஸ். ஸோ குரூப் 1 இருந்தாலும் இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னா அந்த எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த, ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி லைன்ல போயிட்டே இருப்போம், அப்ப வேற ஒரு எக்ஸாமுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணணும். சேம் சப்ஜெக்ட் தான் இருக்க போகுது, அந்த கொஸ்டின் கேட்கிற விதம் கொஞ்சம் மாறி இருக்கும். அட் த சேம் டைம் வேற சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். இப்ப குரூப் 1 எக்ஸாம்ஸ் எடுத்தா கொஞ்சம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ரிலேட்டடா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். ஸோ அது என்னன்னு நம்ம அசஸ் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாம அந்த எக்ஸாமுக்கு நம்ம கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணாம எந்த எக்ஸாமையும் அட்டம் பண்ணக்கூடாது. சேம் ஃபார் சிஏபிஎஃப், சிடிஎஸ், இபிஎஃப்ஓ எந்த எக்ஸாம்னாலும் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது என்னன்னு அசஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி ஒரு 15 days to 1 month ஆட்ட அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா இதை கிராக் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு பேஸ் ப்ரிப்பரேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா மணி, கண்டிப்பா. ஓகே ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஓகே. சரி சாதிக் சார், நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ்? நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னாப்பா, சரி, ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க? ஏன்னா நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிராஸ் பண்றீங்க, உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. அதை நீங்க கார்த்திக்கிட்டையும் ஜனனிகிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையும் இருக்க மாதிரி ஒரு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி எப்பவுமே இருக்குது. ஐபிஎஸ் ஒரு ஜாயின் பண்ணியிருக்காரு, என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கும்? நம்ம படத்துல பார்க்குற மாதிரி தான் இருக்குமா, இல்லை ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குமான்ற டவுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது, எனக்கும் அடிக்கடி இந்த டவுட் வரும். என்ன நேச்சர் இப்போ வந்து சில பேருக்கு, நான் என்னோட பர்சனலாக இந்த ஒரு கேள்வி கார்த்திக்காக நான் கேட்குறேன். ஒரு நம்ம ஆஸ்பிரண்டாக இருக்கும்போது நம்ம ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டாக இருப்போம், நம்மளுக்கு ஐபிஎஸ்னா என்னன்னு தெரியாது, சிலர் ஐபிஎஸ் கிடைச்சிரும். நம்மளோட சுபாவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான சுபாவமாக இருக்கும். இப்போ ஐபிஎஸ் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்தோன்னே எப்படி அது மாறிடுவாங்களா அவங்க? ஹவு சடன்லி தே பிகம் வெரி ஃபிட் ஃபார் தி ஜாப் அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு 3 மாசமோ இல்லை ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ ட்ரைனிங் கொடுக்குற மொத்தம் ஒருத்தர் அந்த ஜாபுக்கு எப்படி ஃபிட் ஆகிடுவாருங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. பேசிக்கலாக உங்களுக்கு சுபாவமே அப்படி இல்லை, நீங்கள் ரொம்ப ஒரு சாஃப்ட் மைண்டட் பர்சனாக இருக்கிறீங்க, ஆனால் ஐபிஎஸ் கிடைச்சிருச்சு, யூபிஎஸ்சியில் நீங்கள் ப்ரியாரிட்டி போட்டதில் கிடைச்சிருது, நீங்களும் போய் எடுத்துட்டீங்க அந்த வேலையை. உங்களுக்கு சூட்டபுளாக எப்படி ஆகும், வெதர் த ட்ரைனிங் கேன் மேக் அ பர்சன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்டு, டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் போய் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ட்ரைனிங்கில் கற்றுக்கிறதுக்கும் அதுக்கும் கேப் ஏதாச்சும் இருக்குதா, அது வேறு மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது 2 கேள்வி இருக்கு எனக்கு. சார் ஃபர்ஸ்ட் கேள்வி இப்போ நம்ம டிவியில பார்க்கறதும் பயங்கர டிஃபரன்ஸ் தான். டிவியில பார்க்கறதெல்லாம் சும்மா, ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்ம நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐபிஎஸ்னு இல்லை, எல்லா சர்வீஸ்லயும் நான் இப்போ ஐபிஎஸ்ல பார்க்கும்போது எல்லா பர்சனாலிட்டிஸ், ஒருத்தர் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ரொம்ப இதா இருப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப ரூடா இருக்கவங்களும் இருக்காங்க, ரொம்ப ஸ்டப்பானா இருக்கவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே சர்வீஸ் அந்தந்த பொசிஷன் இருக்கு, மினிஸ்டீரியல் விங் இருக்கு, இல்ல ரொம்ப ரொம்ப இன்டெகிரிட்டி இருக்கவங்க விஜிலன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பர்சனாலிட்டிக்கு சேர்த்த மாதிரி எல்லா ஜாபுமே இருக்கும். பிளஸ் ஸ்டேட்டும், இப்போ நான் கேரளாவில் இருக்கிறதுனால கேரளாவில் நம்ம வந்து சொல்ல போனா அன்அக்கௌண்டபிள் பவர் எதுவுமே கிடையாது. அன்அக்கௌண்டபிள் பவர்னு ஒன்று கிடையவே கிடையாது. போலீஸ் மேபி சினிமாலனா காமிப்பாங்க அடிக்கிறது, இது பண்றது, இதெல்லாம். பட் ரியல் டைம்ல நான் இது வரைக்கும் நான் ட்ரைனிங் அப்போ நான் ஒரு எஸ்ஹெச்ஓவா இருந்தேன், அப்போ அங்க ஒருத்தனை அடிச்சது இல்லை யாரும், போலீஸ், நான் இல்லை, சுத்தி இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டர்ஸோ எஸ்ஐஸோ யாரையும் அடிச்சதே கிடையாது. அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு 5 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அவங்களும் யாரையும் அடிச்சது கிடையாது, இல்லை அடிக்க இப்போ பயப்படுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இது. ஸோ எல்லா நேச்சருக்கும் இருக்கும். இப்போ என்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் சில பேர் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க பர்சனா, பட் அவங்களோட கண்ட்ரோல் பண்றது, இப்போ டிஐஜி ஐஜி ரேங்க்ல இருக்க ஆஃபீஸர்ஸ் டேட்டா வச்சு கண்ட்ரோல் பண்ணும். ஒரு டேட்டாவை பார்த்துட்டு இவன் வேலை செய்யறானா இல்லையான்னு அவங்க அசியூம் பண்ணும். ஸோ அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வேலை பண்றாரா இல்லையா
அதை வந்து ஒரு டேட்டா மூலியமா இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பயங்கர என்ன சொல்றது மசில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதை ரூடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்தா போதும். இவன் வேலை செய்யல, இப்ப இவனை எப்படி வேலை செய்ய வைக்கிறது, எடுத்தவனே பனிஷ் பண்ணுமா இல்ல, அப்போ எப்படி இவனை வேலை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் ஃபுல்லும் பண்றதுக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம சாஃப்ட் அப்படிங்கிறதே இல்லை சார். ரெண்டாவது நீங்க கேட்டது இது எப்படி சாஃப்டா இருக்கால எப்படி இதா மாறுறாங்க, ஸ்ட்ராங்கா மாறுறாங்க அப்படின்னா, சாஃப்ட் வில் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங் சார். ஆக்சுவலா சாஃப்ட் வில் ஆல்வேஸ் பி ஸ்ட்ராங். நம்ம சாஃப்டா இல்லாம ரூடா இருக்கவங்க தான் உங்க வீக்னஸை மறைக்கிறதுக்காக ஸ்ட்ராங்கா இருக்கு. ரூட்னஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்லைன்னு காமிக்குது, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. சாஃப்டா இருக்கவங்க என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எனக்கு ஒரு இது இருக்கு, ஏன்னா ட்ரைனிங்ல பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா ஒரு மென்டலி ரெசிலியண்டா இருப்பாங்க. அவங்கள ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணும்போது எந்த ஒரு ட்ரைனிங்கும் இது வரைக்கும் நான் பார்த்த சர்வீஸ்ல இருக்கவங்க ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும் அவங்களே ஒத்துப்பாங்க, ஐஆர்எஸ்ஆ இருக்கட்டும் ஐஎஃப்எஸ்ஆ இருக்கட்டும், ஐபிஎஸ் ட்ரைனிங் மாதிரி எந்த ட்ரைனிங்குமே இல்லை. அது வந்து இது நான் ஐபிஎஸ்ல இருக்கிறதுனால சொல்ல, பட் அது வந்து ஒரு ரியாலிட்டி. அவ்வளோ மென்டலா நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும், பிசிக்கலாவும் ரெசிலியன்ட் ஆகும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஐடிபிபி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். கங்கால சென்டர் ஆஃப் தி கங்கா ரிவர்ல தூக்கி போடுவாங்க, நம்மள சென்டர் ஆஃப் தி கங்கா ரிவர்ல தூக்கி போடுவாங்க. பண்ணணும், ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. அது வந்து 5 டிகிரி 6 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கும் டெம்பரேச்சர். உங்களுக்கு எனக்கெல்லாம் ஸ்விம்மிங்கே தெரியாது, வெறும் இதா இருக்கும். என்ன சொல்றது, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லாம் இருக்கும், பட் அதை பண்ண வைப்பாங்க. அப்படி பண்ண வைக்கும் போது நம்ம பிசிக்கல் ரெசிலியன்ஸ்ல எங்கேயோ போயிடும். டெய்லி ஒரு 20 கிலோமீட்டர் ஓட வைப்பாங்க, 20 கிலோமீட்டர் எக்ஸசைஸ் இருக்கும். அது ஒரு வருஷம் பண்ண எப்படி இருக்கும் உடம்பு. ஸோ பிசிக்கலி ரெசிலியன்ட் ஆகும். அதே மாதிரி கோர்சஸ் காலையில 5:30 ஸ்டார்ட் பண்ணா ஈவினிங் 7:30 வரைக்கும் இருக்கும். ஸோ பிசிக்கலு மென்டலும் ரொம்ப எக்ஸர்ட் பண்ணுவாங்க. நம்மளோட டைம் ஃபுல்லும் அவங்க நம்மளோட ஃப்ரீ டைம், இந்த வாரத்துக்கு இவனுக்கு 8 மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்குன்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. தூக்கம் போக 8 மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்கு, அந்த 8 மணி நேரம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம யோசிக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஃபுல் டிசைன்டு. ஸோ யார் வந்தாலும் வில் பி ட்ரெயின்டு. அதான் இப்ப நம்ம இப்ப படிக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம், உள்ள போறதுக்கு பிளாட்ஃபார்ம் தான் சார். ட்ரைனிங் தான் கம்பல்சரி. ட்ரைனிங் மட்டும் ப்ராப்பரா இல்லைன்னா ரொம்ப என்ன சொல்றது ஒரு ரேண்டமா இருக்கும், ஒரு சிஸ்டமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிஸ்டமா இருக்கும். ட்ரைனிங் கம்பல்சரி. இப்போ ட்ரைனிங் டு ப்ராக்டிஸ் வந்து என்னைக்குமே ட்ரைனிங் வந்து தப்பா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எத்திக்ஸ்ல எழுதுற மாதிரி தான், என்ன பண்ணணும்னு தான் சொல்லி தருவாங்க, ப்ராக்டிக்கலா சொல்லி தர மாட்டாங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் புரிய வைப்பாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், பட் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இந்த ஐடியல் ஸ்டேட்டை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம்ல கரப்ஷன் இருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு சிஸ்டமே வேண்டாம் அப்படின்னு கிடையாது. அது எப்படி எதனால ஃபார்ம் ஆகுது, எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட்டு நம்ம தான் அதை செய்யணும். அதுதான் இங்க ட்ரைனிங்ல நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ண போறீங்க, நம்ம மெயின்ஸ் எழுதும் போது நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும். வரும்போது இதெல்லாம் பண்ண முடியுமா, ஏன் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ வர ட்ரைனிங் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆயிடுச்சு, ரொம்ப மாடியூல் பேஸ்ட் ஆயிடுச்சு. டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை சிமுலேட் பண்றாங்க. அதே மாதிரி டிஎஸ்பி ஏஎஸ்பி அந்த பீரியட்ல நம்ம ஹேண்டில் பண்ற கேஸ் இருக்கும், SC/ST கேசஸ், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ், இதெல்லாமே ஒரு தனி மாடியூல் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷனும் இருக்கு. அதனால நமக்கு அந்த டிஃபரன்ஸ் இல்லை. பட் இதெல்லாமே வந்து மை அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு கேரளா. பட் மற்ற ஸ்டேட்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் தியரியா படிக்கிறதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. கேரளால ஐ திங்க் ஒரு அபவ் 50% புக்ல இருக்கிறது டெக்ஸ்ட் புக் பாலிசிங்னு சொல்லுவாங்க. ஈவன் அகாடமிலையும் கேரளால இருக்கிறவங்கள டெக்ஸ்ட் புக் பாலிசிங் வாங்க. ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல எழுதிருக்கு அப்படியே பண்ணுவான். பண்ணலன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் பண்ணலன்னு நம்மள பண்ண வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாலிசி. அதனால ட்ரைனிங் வந்து மஸ்ட். ட்ரைனிங் அதுவும் ஐபிஎஸ் ட்ரைனிங் நான் ஃபார்ச்சுனேட்னு தான் சொல்லணும். வேற ஏதாவது சர்வீஸ் நான் ப்ரிஃபர் பண்ணி போயிருந்தேன்னா இதை மிஸ் பண்ணி தான் சொல்லணும். பட் ட்ரைனிங் சர்வீஸ் டிஃபரன்ஸ்.
சர்வீஸ் இப்போ என்னால டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னா அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கையில ஃபண்ட் இருக்கும். ஃபண்டை எங்க ஒரு ஒரு ஒருத்தர் நிறைய பேரோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இங்கேயும் இருக்கு. பட் ஃபண்டு டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட் இல்லை. செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டர் இந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கும். அதுதான். ஆமா ஜனனி, உங்களோட ட்ரைனிங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாடு போலீஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் பேசிக்லி நான் டிஎஸ்பியா இருக்கனால எங்களுக்கு மோஸ்ட்லி ஐபிஎஸ் ட்ரைனிங்ல பண்ண எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி கங்காலுக்கு நடுவுல எல்லாம் எங்களை போட மாட்டாங்க. எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா ஒரு ட்ரைனிங் இருக்கும். பட் சேம் டைம் எங்களுக்கு தியரிட்டிக்கலாவும் லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கலாவும் கேஸ் டைரி எழுத வைக்கிறது, கேசஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 1 இயர்ல எவ்வளவு ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ட்ரைனிங் நல்லா இருக்கும் சார். எங்களோடது நாங்க டிஎஸ்பியா இருக்கனால மோர் ஆஃப் ஃபீல்ட் லெவல் போஸ்டிங். அவங்கள மாதிரி நாங்க டைரக்டா ஆபீசர் கேட்டகரி கொஞ்ச நாள் ஏஎஸ்பியா சர்வ் பண்ணிட்டு தே வில் பிகம் எஸ்பி. ஸோ சூப்பர்வைசரி ஆஃபீஸரா அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாங்க ஈவன் தோ டிஎஸ்பி சூப்பர்வைசரி ஆஃபீஸரா இருந்தாலும் எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஃபீல்ட் லெவல்ல இருக்கும். நாங்க நிறைய ஃபீல்ட் லெவல்ல அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்ஸ்பெக்டர் கேட்டகரிஸ் தான் ஃபீல்ட் லெவல்ல பார்ப்பாங்கன்னு நாங்களும் நிறைய கிரவுண்ட் லெவல்ல ரியாலிட்டிஸை பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இந்த டிஎஸ்பி பீரியடே எங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீரியட். ஸோ இதுல வந்து நிறைய நாங்களே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸா இருப்போம். ஸோ நாங்க ஹேண்டில் பண்ற கேசஸ் எல்லாமே இப்போ எஸ்சிஎஸ்டி கேஸ், டவுரி கேஸ், இந்த மாதிரி சில கேசஸ்க்கு நாங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஸோ அதை நாங்க வந்து ஃபீல்ட்ல போய் பார்க்கும் போது எங்களுக்கு நல்ல ஒரு இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கேசஸ் ஹேண்டில் பண்றது, பீப்புள் கூட அசோசியேட் ஆகும்போது நாங்க பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸை நல்லா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணியே சால்வ் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ எங்களோட மோஸ்ட்லி இன் ஃபீல்டு ட்ரைனிங் தான் சார். ஃபீல்ட் ட்ரைனிங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராக்டிக்கலா வர எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்கும் போது எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலா ஃபீல்ட் ஓரியன்டா போகும் சார். நைஸ் நைஸ். சார் ஒரு கொஸ்டின், ஜனனி பிரியா வந்து ஏன் வந்து நிறைய உமன் ஆர் ஹெசிடன்ட் டு டேக் போலீஸ் ஃபோர்ஸ்? இப்போ டிஎன்பிசி குரூப் 1லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாப் ரேங்க்ல இருக்கவங்க எல்லாம் தே வில் கோ ஃபார் டிசி ஆர் எய்தர் நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ், ஏடிஆர்டி அப்படி சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபைனலா தான் இந்த டிஎஸ்பி எடுக்கிறாங்க. ஏன் வந்து வை தே ஆர் ஹெசிடன்ட்? இஸ் தட் ஏதோ வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்கா, இல்ல என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 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 ஆங்கிள் எப்படி பாக்குறீங்க உமன் இன் போலீஸ் ஃபோர்ஸ்? மணி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய விமன் வந்து போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்காங்க. இப்ப எங்க பேட்ச்லயே வந்து ஒரு 30 பீப்புள்னா அதுல வந்து 15 விமன் 15 மென் இருக்காங்க. எங்க ஜூனியர் பேட்ச்லயே அப்படிதான் ஒரு 80 டிஎஸ்பிஸ் இருந்தாங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மென் அண்ட் விமன் இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வருது. ஆனா ஏன் வந்து இனிஷியல் டேஸ்ல அது வந்து கொஞ்சம் எடுக்க தயங்குறாங்கன்னா, இது வந்து ஒரு 24/7 ஜாப். என்னைக்கு உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியாது. சண்டேனா டிஃபால்ட்டா ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. சண்டே தான் சில டைம் வேலை நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரி உங்க ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடையாது, அது வேற ஒருத்தங்க தான் டிசைட் பண்றாங்க. சோ அதனால கொஞ்சம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வரும், பர்சனல் லைஃப் பாத்துக்கிறது. இதனால நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்றது, நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது இல்ல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா இதுலயுமே நிறைய விங்ஸ் இருக்கு, நிறைய யூனிட்ஸ் இருக்கு. யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனா இருப்போம் நிறைய, பிகாஸ் பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சக்சீட் ஆகிறது தான் ஒரு பெரிய சக்சஸ். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அப்படிங்கும் போது ஒரு சில பீரியடு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், குழந்தைங்க பாத்துக்கணும்னு நினைச்சா, ஃபேமிலி லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா அப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான யூனிட்ஸ் இருக்கு. நம்ம மென்டலா நம்மள வந்து கொஞ்சம் மென்டலா நமக்கு ஃப்ரீயான டைம் வேணும்னு நினைச்சா அது பண்றதுக்கும் நமக்கு யூனிட்ஸ் இருக்கு. இல்ல நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கெரியரே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர்லயே நம்ம சர்வ் பண்ணோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நிறைய இருக்கு. பட் எல்லா யூனிட்ஸ் இருந்தாலும் லா அண்ட் ஆர்டர்னாலும் வி வில் லேர்ன். அல்டிமேட்லி எல்லாத்துலயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணணும், அட் த சேம் டைம் பர்சனல் இதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். பட் டிஎஸ்பியா இருந்தாலும் நம்ம கொண்டு போகலாம், அதுதான் என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஓகே. ஸோ நம்மளோட ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் 5 o'clock. அது ஆன்லைனில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுவோம். 18th இந்த மாதம் சாயந்தரம் 5 மணிக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ கேன் அட்டெண்ட். இன்ஸ்டியூட்டில் எதனா டவுட்னா கால் பண்ணி கேளுங்க. ஸ்காலர்ஷிப் எழுதினவங்க இன்ஸ்டியூட்டில் கால் பண்ணி கேளுங்க.
எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்கங்கிறத சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ ஆன் திஸ் நோட் ஐ தேங்க் போத் ஆஃப் யூ ஃபார் பீயிங் எ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேரடியா மீட் பண்ண நானும் கேரளா கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரேன். உங்கள மீட் பண்றேன். ஓகே. ஓகே. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ பர்சனலி. ஓகே. சார் Sure, sir. வெல்கம். தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சொன்ன மாதிரி ஆஸ்பிரண்ட் ஆக ஃபர்ஸ்ட் ஆஸ்பிரண்ட் ஆனோம், அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். ஆஸ்பிரண்ட் ஆகுங்க. இல்ல உண்மையா எனக்கும் நானும் ஆஸ்பிரண்ட் ஆகாம இருந்திருக்கேன். ஆஸ்பிரண்டா ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சக்சஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். ஓகே. தேங்க்யூ ஜனனி அண்ட் கார்த்திக். இந்த ஃபங்க்ஷனுடைய ஹெட்டிங் மாதிரி பவர் கப்பல் மாதிரியே பவர்ஃபுல்லான மெசேஜ் சொன்னீங்க. ஸோ ஐ திங்க் இட் வுட் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தி ஃபெலோ ஆஸ்பிரன்ட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃப்ரம் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ.